ஹாய் நண்பா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதாவது புதிய வேலைவாய்ப்புங்க. 2570 காலியிடங்கள் விட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆரம்ப கால சம்பளம், பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னகுட்டி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு. மந்த் எண்ட் சேல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அக்டோபர் 29, 30, 31. இந்த ஆஃபர்ல 365 நாள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய இயர்லி டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோவை நீங்க பை பண்ணலாம். டெஸ்ட் புக்னா என்ன தெரியாதவங்களுக்காக சொல்றேன். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா? குறிப்பா பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் சீரியஸ், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா இவங்க ஆஃபர் பண்றாங்க. இந்த பேக்கேஜ்ல 1.5 லட்சம் பிளஸ் மார்க் டெஸ்ட் இருக்கு. 30,000க்கும் அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்கு. ப்ரோ கொஸ்டின்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ லைவ் டெஸ்ட்டை கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா இந்த பேக்கேஜை இயர்லி டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோ அப்படிங்கிற பேக்கேஜ்ல கொடுக்குறாங்க. 365 டேஸ் வேலிடிட்டி இருக்கு. இப்போ நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா அமௌண்ட் அதிகமா போட்டிருக்கும். ஆனா அக்டோபர் 29ஆம் தேதி மிட் நைட்ல 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள நீங்க பை பண்றீங்க அப்படின்னா அடிஷனலா உங்களுக்கு 20% இருக்கு. ஸோ இந்த ஆஃபர் எல்லாம் போக வெறும் 319 ரூபாய்க்கு நீங்க பை பண்ணலாங்க. நான் சொல்றேன் இல்ல, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஆனா இந்த மாதிரி டெஸ்ட் சீரியஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அது எல்லாத்தையுமே இவங்க ஒரு ஆஃபர் பேக்கேஜா கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்டட்னா பை பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டான ஆர்ஆர்பில இருந்து அடுத்த புதிய வேலை வாய்ப்புக்கான இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஷார்ட் நோட்டீஸை இப்போ வெளியிட்டிருக்காங்க. என்ன மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர், மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி 3 விதமான பதவிகளுக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல 2570 காலியிடங்கள் இருக்கு. நம்ம தமிழகத்திலையும் 38 மாவட்டங்கள் வழியாக இந்த ஒரு ஜாபுக்கான வேலை இடங்கள் இருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அக்டோபர் 31ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு அஃபிஷியலான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் தான். ஜஸ்ட் இன்டிமேட் பண்றதுக்காக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் நவம்பர் 30ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. சரியா பார்த்தீங்கன்னா 1 மாதம் டைம் இருக்கு. 3 விதமான பதவிகள் இருக்கு. அதுல எல்லாருமே எதிர்பார்த்த ஜூனியர் இன்ஜினியர் ஜாப் ரோல் கூட இருக்குதுங்க. லெவல் 6 பேஸ் பண்ணி உங்களுக்கான salary ப்ரொவைட் பண்றாங்க. இனிஷியலா பேசிக் பே 35,400 ரூபாய். மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு, அதுவும் ரயில்வே வேலை வாய்ப்புங்க. அலவன்சஸ் ஒரு 20,000 ரூபாய் நீங்க ஆட் பண்ணாலுமே முதல் மாத சம்பளம் 55 இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணுங்க. அதிகபட்சம் 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி SC STக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. OBC அப்படின்னா BC, முஸ்லீம், MBC, DNC இவங்க எல்லாருக்கும் 3 வருடங்கள் 36 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்கும் ஒரு 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. டென்டேட்டிவா வேகன்சிஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2570 காலியிடங்கள். இன்னும் ஓரிரு நாட்கள்ல வரக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல காலியிடங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இவங்க டென்டேட்டிவ் அப்படிங்கிறத தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் காலியிடங்கள் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த வகுப்புகளில் எவ்வளவு வேலைகள் இருக்குது, ரீஜியன் வைஸாக நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னை ஆர்ஆர்பி தான் வரும். அதாவது சென்னை ஆர்ஆர்பி தான் ஹெட் ஆஃபீஸ். அதற்கு கீழே தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் இது எல்லாத்தையுமே தெளிவாக போட்டிருப்பாங்க. அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ வரைக்கும் போட்டுருவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். குறிப்பாக இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் ஜாபுக்கு டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பிடெக் படித்தவங்களும் இதற்கு எலிஜிபிள் தான். ஸோ டிப்ளமோ வேலை வாய்ப்பு தான். டிப்ளமோவில் நிறைய டிசிப்ளின் கொடுத்துருப்பாங்க. மெக்கானிக்கல், ட்ரிபிள், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ சேம் டிசிப்ளினில் நீங்கள் பிடெக் படிச்சிருந்தாலும் நீங்களும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் படிக்கக்கூடிய புக்ஸ், அதாவது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தனியாக இருக்குது, ட்ரிபிளிக்கு தனியாக இருக்குது, ECக்கு தனியாக இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு தனியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே 1 by 1 இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுதுங்க.
ஸோ இப்போவே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல அகாடமி இருக்குது அப்படின்னா போய் இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணி அட்மிஷனை போட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது ஒரு நல்ல வேலை வாய்ப்புங்க, நிரந்தரமான மத்திய அரசாங்க ரயில்வே வேலை வாய்ப்பு. இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் இன்ஜினியரிங் படித்து முடித்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.